விதைகள், விவசாயம், பொருள் தயாரிப்பு. 4வது சமையல். பல பேர் கேட்கலாம், சமையல் என்னங்க பெருசா இருக்குதுன்னு. நல்லா புரிஞ்சுக்குங்க. சமையல்ல காய்கறி இருக்கு இல்லைங்களா, நல்லா வேக வச்சு தண்ணியை கீழே ஊற்றிட்டு யாரெல்லாம் பொரியல் செய்கிறீங்களோ அதில் சத்தே இருக்காது. காய்கறிகளை வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றக்கூடாதுங்க, நம்ம தாங்க சாப்பிடணும். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, அரிசியை வேக வச்சு கஞ்சியை குப்பையில் ஊற்றிடுறீங்க, சக்கையை சாப்பிட்றீங்க. முட்டைக்கோசு தண்ணியில் வேக வச்சு தண்ணியை கீழே ஊற்றிக்கிட்டு சக்கையை சாப்பிட்றீங்க. சமையலே தெரியலிங்க. நான் கேட்குறேன், டீ தூளை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு டீ தூளை சாப்பிடுவீங்களா? என்ன கான்செப்ட்? ஒரு பொருளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்தால் தண்ணீர் அந்த பொருள் உள்ள சத்து தண்ணிக்கு வரும். இதுதான் சமையல் இருக்கிற அடிப்படை தத்துவம். யாரெல்லாம் வடிச்சு 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 சாப்பிட்றீங்களோ உங்க சத்தெல்லாம் குப்பையில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இனிமேல் யாராவது பொரியல் செஞ்சு வடிக்கிற தண்ணி என்கிட்ட கொடுங்க, நான் சாப்பிட்டு நல்லா இருப்பேன். வடிக்கிற கஞ்சி என்கிட்ட கொடுங்க, அது மட்டும் குடிச்சு நான் நல்லா இருப்பேன், நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. சமையல நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குங்க. அலுமினிய பாத்திரம் பயன்படுத்தக்கூடாதுங்க, இரும்பு பாத்திரம் பயன்படுத்தலாம், இல்லைன்னா மண் சட்டி பயன்படுத்தலாம். ஸோ என்ன பாத்திரம் பயன்படுத்தணும், என்ன அடுப்பு பயன்படுத்தணும், பெருசா எரியணுமா சின்னதா எரியணுமா, ஒரு தண்ணியை கொதிக்க வச்ச தண்ணி கீழே ஊற்றணுமா வேண்டாமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதாங்க சமையல். புரிஞ்சுக்குங்க, சமையல் என்பது சுவையாக சமைப்பதல்ல, சத்தாக சமைப்பது. இப்ப இருக்கிற எல்லா யூடியூப் சேனலும் சுவையா சமைக்கிறதுக்கு தான் ரெசிபி சொல்றாங்களே தவிர சத்தா சமைக்கிறதுக்கு ரொம்ப குறைவு. சத்து இருக்கா இல்லையாங்கிறதாங்க முக்கியம். சைனா போய் பாருங்க, சைனால போனீங்கன்னா கீரை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், கீரையை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு தண்ணி கீரை கொண்டு வந்து வைப்பாங்க. அங்க இருக்கிறவங்க தண்ணி குடிச்சிட்டு கீரையை சாப்பிட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுக்கங்க, அங்கே என்ன கேட்டாலும் தண்ணியில் போடுவாங்க, கொதிக்க வைக்காம 2 கொண்டு வச்சிருவாங்க, தண்ணி குடிச்சிருவாங்க, அந்த பொருளை சாப்பிட்ருவாங்க. சைனால எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஒரு வீட்டுக்கு போய் நான் சாப்பிடுவேன், ஒரு சமையல் பண்ணி வச்சு தெரியுமா கேட்பாங்க, இது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு சமைச்சு வச்சிருப்பாங்க. அது என்னன்னே தெரியாத அளவுக்கு மசாலா அது இதெல்லாம் போட்டா, புரிஞ்சுக்கங்க, ஒரு பொருளை அதான் சாப்பிடணுங்க. ஒரு பொருளை சாப்பிட்றதா இருந்தா அந்த பொருளை மட்டும் சாப்பிடுங்க, நிறைய பொருளெல்லாம் கலக்காதீங்க. கலந்தீங்கன்னு என்ன ஆகுன்னா உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்கன்னு தெரியாம போயிருங்க. சமையலுக்கு ஒரு தத்துவம் இருக்குதுங்க. என்ன பாத்திரம் பயன்படுத்தணும், நம்ம வீட்டில் பொருள் எல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, டப்பா, அது பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடாது, கண்ணாடியில தான் இருக்கணும். கண்ணாடி, பீங்கான், மண்ணில் இருக்கலாம், பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு வேதி வினை புரியும். இப்படி சமையல் ரூம் எப்படி இருக்கணும், அடுப்பு எவ்வளவு எரியணும், பாத்திரம் எப்படி இருக்கணும், சத்தா எப்படி சமைக்கிறதுன்னு கத்துக்கிறதுக்கு பேர் தான் சமையல். அதை கற்றுக்கொள்ள வேண்டும். 4, விதையை சரி பண்ணியாச்சு, விவசாயத்தை சரி பண்ணியாச்சு, பொருள் எல்லாம் தயாரிச்சாச்சு, சமையலையும் சரி பண்ணியாச்சு. அடுத்தது முக்கியமான விஷயம், எப்படி சாப்பிட்டா ஒழுங்கா ஜீரணமாகும். பசி எடுத்து சாப்பிட்டா சத்தெல்லாம் உடம்புக்கு போய் சேருங்க. பசி இல்லாம சாப்பிட்டா மலமா போகும். உதட்டை மூடி சாப்பிட்டா நல்லா சத்து பொருள் ஜீரணமாகும். உதட்டை மூடாம இப்படி சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. பிடிச்ச உணவை சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். பிடிக்காத உணவை சாப்பிட்டா நோய் வரும். இங்க பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம், பல பேருக்கு ஏன் தெரியுமா நோய் வருது, நீங்க பிடிக்காத உணவை சாப்பிடுறீங்க. பிடிச்ச உணவை சாப்பிட்டா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். ஒரு தத்துவம் சொல்லட்டுங்களா, நமது உடலில், நல்லா கவனிங்க, இந்த தத்துவம் இன்னைக்கு புரிஞ்சா 30 நாள்ல நோயெல்லாம் குணமாயிரும். நமது உடலில் எந்த நோய் இருக்கிறதோ அந்த நோய்க்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில் இருக்கிறதோ அந்த உணவு தான் உங்கள் நாக்குக்கு பிடிக்கும். எந்த உணவு பிடிச்சிருக்குதோ அந்த உணவில் உள்ள சத்து உங்க உடம்பில் இல்லை என்று அர்த்தம். எந்த உணவை பிடிக்கவில்லையோ அந்த சத்து உங்க உடம்பில் ஏற்கனவே அபரிமிதமாக இருக்கிறது என்று அர்த்தம். யாருக்காவது உருளைக்கிழங்கு பிடிக்கலன்னா உடம்புல குளுக்கோஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம்.
யாருக்காவது உருளைக்கிழங்கு பிடிச்சிருந்தா குளுக்கோஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். யாருக்காவது பருப்பு சாம்பார், பருப்பு வடை ஆசையா சாப்பிட்றீங்கன்னா உடம்புல புரதம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பருப்பு எனக்கு பிடிக்காதீங்க, புரதம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள்ங்க, ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாங்க. நாக்கு தான் டாக்டர், சுவைதான் மருந்து. யாரெல்லாம் அதிகமா பேசுறாங்களோ அவங்களுக்கு தோசை தான் பிடிக்கும். பேசுறதுக்கான சத்து தோசையில தான் இருக்கு. கேட்டு பாருங்களேன், செக் பண்ணி பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. சில குழந்தை பாருங்க தோசை மட்டும் தான் சாப்பிடும், ஓவரா பேசிக்கிட்டே இருக்காது. ஆனா அம்மா அப்பா கோவிச்சுக்குவாங்க, என் பையன் தோசை மட்டும் தான் சாப்பிட்றான், நல்லா இருக்கிறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ அவன் தோசை மட்டும் சாப்பிட்டு நல்லா தான் இருக்கிறான், நீங்க எல்லாம் சாப்பிட்டு நல்லா இல்லையா? அப்போ யோசிங்க, புரிஞ்சுக்கங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க, தத்துவத்தை புரிஞ்சுக்கங்க. உங்க நாக்குக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் சாப்பிடுங்க, எல்லா நோய் குணம் ஆயிரும், ஹாப்பியா இருப்பீங்க. இப்படித்தான் ஒரு ஊர்ல போய் பேசினேன், பிடிச்சதை சாப்பிடுங்கன்னு. ஒருத்தர் நேராக போய் கோட்டை அடிச்சுட்டு வந்துட்டார். அப்புறம் தம்பி நீங்க தானே சொன்னீங்க பிடிச்சதை சாப்பிடுங்க அப்படின்ட்டார். அதனால ஒரு ஸ்டார் போட்டு சப்ஜெக்ட் டு கண்டிஷன், அது நல்ல பொருளாக இருக்க வேண்டும். இவருங்க ஒரு பொருள் சாப்பிடணும்னா 3 கண்டிஷனுங்க. நல்ல பொருளா இருக்கணும், பிடிச்சிருக்கணும், செட் ஆகணும். நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. உங்க நோய் குணமாகணும்னா, நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா, ஆரோக்கியமா இருக்கணும்னா, நல்ல பொருளை சாப்பிடணும், பிடிச்சிருக்கணும், அது செட் ஆகணும். இப்ப சொல்றதை முடிஞ்சா புரிஞ்சுக்குங்க. கெட்ட பொருள் பிடித்து சாப்பிட்டாலும் நல்லா இருக்க மாட்டீர்கள், நல்ல பொருள் பிடிக்காம சாப்பிட்டாலும் நல்லா இருக்க மாட்டீர்கள். நல்ல பொருளும் அதே சமயம் பிடித்த பொருளாக இருந்தால் மட்டுமே உங்கள் உணவு. யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி பிடிக்காத பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா நோய் வரும். யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி கருப்பு கமனி கஞ்சி வாங்கி பிடிக்காம சாப்பிட்டா நோய் வரும். என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. நிறைய அரிசி இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு அரிசி மட்டும் தான் உங்களுக்கு செட் ஆகும், பிடிக்கும். அப்ப அந்த அரிசியோட சத்து தான் உங்களுக்கு வேண்டும் என்று அர்த்தம். ஒருத்தருக்கு மாப்பிள்ளை சம்பா செட் ஆகுங்க, இன்னொருத்தருக்கு இன்னொன்று செட் ஆகுங்க. புரிஞ்சுக்கங்க, என்ன சொல்லி புரிஞ்சுக்குங்க. பாரம்பரிய அரிசிங்கிறதுக்காக, பாரம்பரிய பொருள் என்பதற்காக எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க. பல பேர் ஏன் தெரியுமா நல்லா இல்ல, ரொம்ப ஓவரா நல்லவங்களா இருக்கீங்க, அதான் நல்லா இல்ல. எப்ப பார்த்தாலும் எல்லாமே நான் வந்து இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன்னு பாரம்பரியங்கிற பேர்ல ஓவரா அல்சாட்டியம் பண்றீங்க. பல பேர் பிடிக்காம சாப்பிட்டு இருக்கீங்க உட்காந்து சிறுதானிய கஞ்சியை குடிச்சிட்டு. ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க, பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்காட்டி சாப்பிடாதீங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? பாரம்பரியம் என்றாலும் நல்ல பொருள் என்றாலும் பிடித்தால் மட்டுமே நோய் குணமாகும். பிடிச்ச உணவை சாப்பிடுங்க, உதட்ட மூடி மெல்லுங்க, பசி எடுத்தா சாப்பிடுங்க. 3 பாயிண்ட்டுங்க. பசி எடுத்து பிடிச்ச உணவை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைத்து சாப்பிட்டால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். விதைகள், விவசாயம், பொருள் தயாரிப்பு, சமையல், சாப்பிடும் முறை. அடுத்தது மூச்சுக்காற்று. யாரெல்லாம் கொசுக்கு பயந்து ஜன்னல் கதவை அடைச்சு பெட்ரூம்ல அடைச்ச ரூம்ல படுக்கிறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஒரு நிமிடத்தில் 8 லிட்டர் காத்து உள்ள போய் வெளியே வருது. உள்ள போகும்போது ஆக்சிஜன், வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு. அப்ப நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் காத்து வேணுமா? யாரெல்லாம் கொசுக்கு பயந்து ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சிட்டு நைட்டு ஃபுல்லா படுக்கிறீங்களோ என்ன ஆகுது தெரியுமா? 1/2 மணி நேரம் மட்டும்தான் நல்லா காத்து உள்ள போயிருக்கும். 1/2 மணி நேரம் கழித்து அந்த ரூம்ல என்ன இருக்கும்? நம் உடம்பில் இருந்து வந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், கெட்ட காத்து. இந்த காத்தை 7.5 மணி நேரம் சுவாசிச்சா நோய் வருமா வராதா? சிந்தியுங்கள். ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா? அடைச்ச ரூம்ல படுத்தா நோய் வருங்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அடைச்ச ரூம்ல படுத்தாலே நோய் வரும்னு சொல்றனே, சில பேர் அடைச்ச ரூம்ல கொசுவத்தி வேற பத்த வச்சிருப்பாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கொசுவத்திலிருந்து வர வாசம் விஷம் தானே. கொசு சாகுதா இல்லையா? ஏன் கொசு சாகுது?
அது ரொம்ப சின்னது, இன்னைக்கே செத்துறது. நாம கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் லேட் ஆகுது. கொசுவத்திலிருந்து வர வாசம் கொசுக்கு விஷம் தானே. கொசுக்கு விஷம்னா நமக்கு என்ன பாயாசமா? கொசுவத்தி எல்லாம் யார் சாப்பிட்டு யாரெல்லாம் வச்சுட்டு வீட்டில் படுக்கிறீங்களோ உங்களுக்கு நீங்களே சூன்யம் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இது இருக்கிற வரைக்கும் நோயெல்லாம் குணமாகாது. இனிமேல் கொசுவத்தி எல்லாம் பற்ற வைக்காதீங்க, கடிச்சு சாப்பிட்டு படுத்துங்க. ரெண்டும் ஒரே எஃபெக்ட் தான், பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது. இப்போ கொசுவத்தியில் பேர் புதுசாக வந்திருக்குது, லிக்விட் ரிஃப்ளண்ட் சொல்லி ஃப்ளக்ல சொருகிறது. ஆல் அவுட்டு, அவன் தெளிவா பேர் வச்சிருக்காங்க, ஆளு அவுட்டுன்னு சொல்றான். நமக்கு தான் இத்தனை வருஷமா புரியல. புதுசா ஒண்ணு வந்திருக்கு, ஓடமாஸ். நைட்டு தூங்குறதுக்கு முன்னால அதை பிதுக்கி, அது என்ன சந்தனமா இல்ல ஜவ்வாதா? ஏன் வந்து கடிக்க மாட்டேங்குது? அது விஷம். அந்த விஷத்தை மூஞ்சில தடவி போட நல்லா இருப்போம். கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது. அடைத்த அறையில் படுக்கக்கூடாது. பெட்ஷீட்டை தலையோட போத்தி சில பேர் படுப்பாங்க, இது ரொம்ப கொடுமை. யோசிச்சு பாருங்க, பெட்ஷீட்டை தலையோட போத்தி படுத்தா உள்ளுக்குள்ள ஒரே காத்து சுத்திட்டு இருக்குமா? ஒருவேளை நைட்டு சில பல சம்பவங்கள் உள்ள நடந்துருச்சுன்னா அந்த வாசம் நைட்டு ஃபுல்லா நீங்க தானே சுவாசிப்பீங்க. புரியுதா? யோசிச்சு பாருங்க. இரவு தூங்கும் பொழுது நமது மூக்குக்கும் இந்த அறைக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும், கனெக்ஷன் இருக்கணும். அறைக்கும் வெளிக்காற்றுக்கும் சம்பந்தம் இருக்கணுங்க. எங்க பிரான்ஸ் ஜெர்மன்லாம் போயிருக்கீங்களா? அங்க எவ்வளவு டெம்பரேச்சர் தெரியுமா? -5 டிகிரி. குழு குழுன்னு இருக்கும், உள்ளெல்லாம் ஹீட்டர் போட்டு படுத்திருப்பாங்க. எல்லா நாடுகளிலும் குழு பிரதேசங்களிலும் ஜன்னலை முழுமையாக அடைக்க மாட்டார்கள். எல்லா ஜன்னல்லையும் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குங்க. நீங்க போய் பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம ஊர்ல அடைச்சு அடைச்சு படுக்கிறீங்கல்ல, -5 டிகிரிங்க, பனி பொழிகிற ஜெர்மன் பிரான்ஸ்லயே ஜன்னலை முழுமையாக அடைக்க மாட்டார்கள், நடுவில் கேப் இருக்கும். நம்ம ஊர்ல இருந்து போன புத்திசாலிகள் அதை பிளாஸ்டிக் ஸ்டிக்கர் வச்சு அடைத்திருக்கிறார்கள். காத்து ரொம்ப முக்கியங்க. பாருங்க, பல பேருடைய நோய்க்கு என்ன தெரியுமா காரணம்? உடம்புல நல்ல காத்தே இல்லை. காரணம் அடைத்த அறையில் படுப்பது, பெட்ஷீட்டை தலையோடு போத்தி படுப்பது, கொசுவத்தி, ஆல் அவுட்டு, குட் நைட்டு பயன்படுத்துவது. இதை எப்ப நிறுத்துறீங்களோ தானா நோய் குணமாகும். காற்றை விட ஒரு மருந்து உலகத்தில் கிடையாது. குடிக்கிற தண்ணிங்க வாய் வச்சு குடிச்சா நோய் குணமாகும், அண்ணாந்து குடிச்சா நோய் வரும். சில பேர் அங்கிருந்து ஊத்துவாங்க, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி, அது அங்கிருந்து வரும். குடிக்கிற தண்ணிய மண்பானையில் வைச்சு குடியுங்கள். மண்பானை தண்ணியின் pH வேல்யூவை உயர்த்தும், பிராண சக்தி கொடுக்கும். தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா, பிராணன் இருக்குங்க. யாருக்காவது நம்பிக்கை இல்லைன்னா ஒரு ஐடியா சொல்றேங்க. கடையில் விற்கிது மினரல் வாட்டரு, டப்பா தண்ணி, அதை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் மீன் தொட்டி இருக்கு இல்லைங்களா, மீன் தொட்டியில மினரல் வாட்டர் ஊத்திட்டு, கேன் தண்ணி, டப்பா தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊத்தி மீனை போடுங்க. எல்லா மீனும் நாளே செத்து போயிடும். யாராவது ஊத்தி பார்த்துருக்கீங்களா? உயிரோடு இருக்காதுங்க. மீன் தொட்டிக்கு என்ன தண்ணி ஊத்துறீங்க? குழா தண்ணி, போர் தண்ணி ஊத்துறீங்களா இல்லைங்களா? ஏன் சிந்திங்க? ஏன்னா அந்த தண்ணியில ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு உயிர் வாழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா நம்ம மனுஷன்லாம் குடிச்சிட்டு போகுது. காமெடி என்னன்னா, வீட்டுக்குள்ள மனுஷனுங்கள்லாம், லூசு மனுஷனுங்கள்லாம் டப்பா தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. புத்திசாலி மீனுக்கு மட்டும் நல்ல தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. இதாங்க வேடிக்கை விந்தையா இருக்கும். குடிக்கிற தண்ணியில pH வேல்யூ இருக்கணும், பிராணன் இருக்கணும். ஒன்று சொல்லட்டுங்களா? காற்றை தண்ணீருக்குள் விட்டால் தண்ணீர் சுத்தமாகிவிடும். ஏங்க ஏர் ஃபில்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? நான் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் படிச்சிருக்கேங்க. மெட்ரோ வாட்டர் கிளீன் சென்னையில் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது டூர் போயிருக்கிறேன். அங்கே காற்று மூலமாக தான் அங்கே சுத்தம் பண்ணுவாங்க.
ரீசெண்டாக நான் ஒரு ஊருக்கு போனேன். அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு சிமெண்ட்டில் ஒன்று செஞ்சு மேலிருந்து தண்ணி ஊற்றி கவர்மெண்ட்டுக்கு அந்த தண்ணி வந்து அந்த சிமெண்ட் வழியாக வந்து போயிட்டுருக்கு. எதுக்குன்னு கேட்டால் ஹேர் ஃபில்டருங்க. இங்கே பாருங்க, மண்பானை வாங்குங்க, குடிக்கிற தண்ணியை உள்ள ஊற்றுங்க. மீன் தொட்டிக்குள்ள ஒரு மோட்டார் வச்சிருக்கீங்க இல்லையா, ஏர் பம்ப்னு சொல்லுவாங்க, 200 ரூபா வருங்க. உடனே மீன் தொட்டிக்குள் வைக்கப்படும் ஏர் பம்ப் 200 ரூபா கொடுத்து வாங்குங்க. குடிக்கிற தண்ணி எந்த டப்பால ஊற்றி வச்சிருக்கீங்களோ அதுக்குள்ள அந்த ஏர் பல்ப் போட்டு விட்டுருங்க. 24 மணி நேரம் ஓட விடுங்க. அந்த தண்ணி எடுத்து 1 டம்ளர் குடிச்சா 100 டம்ளர் குடிச்ச மாதிரி இருக்கும். காற்றை தண்ணீருக்குள் விட்டால் தண்ணீர் சுத்தமடையும், சக்தி அதிகரிக்கும். சாதாரண விஷயங்க. குடிக்கிற தண்ணியில பிராணன் இருக்கணும். அடுத்தது உடல் உழைப்புங்க. இங்க பாருங்க, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் ஓடுது இல்லைங்களா, ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்றதுக்கு யார் இருக்காங்க? இருதயம். இங்க பாருங்க, சிவப்பு கலர்ல ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல வெள்ளை நிறத்தில் ஒரு திரவம் ஓடுகிறது. இதை பத்தி யாருமே பேசுறது இல்லைங்க. அதற்கு பெயர் நிணநீர், ஆங்கிலத்தில் லிம்பாட்டிக் லிக்விட். திடீர்னு தீப்புண் பட்டா வெள்ளையா வந்து சீல் பிடிக்குது இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம்? பிதுக்கி விட்டுருவோம், சீல் பிடிச்சிருச்சுன்னு. ஏங்க, அந்த வெள்ளை வந்து சீல் இல்லைங்க, அந்த இடத்த குணப்படுத்த வந்த மருந்து. காதுல வெள்ளையா வருது இல்லையா, சில பேருக்கு வெளிச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நோய் இல்லைங்க, அங்க இருக்கிற நோயை குணப்படுத்த வந்த மருந்து. குணப்படுத்தி முடிச்சுட்டு வெளியே வருதுங்க. எப்பப்பெல்லாம் வெள்ளையா ஒரு இடத்துல நீர் வந்து நிக்குதோ அதுக்கு பேர் நிணநீருங்க, லிம்பாட்டிக் லிக்விடுங்க. அது நம்ம உடம்புல குணப்படுத்த வந்த மருந்துங்க. ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் ஓடுதோ கூடவே இந்த வெள்ளை நீர் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க நம்ம உடம்புல. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் உடம்புக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அது ஓடிக்கிட்டே இருக்கும், நின்னா நின்றும். ரத்தத்தை பம்ப் பண்றதுக்கு இருதயம் இருக்கு, நிணநீரை பம்ப் பண்றதுக்கு இருதயம் இல்ல, அது உடல் இயக்கம் தான் அதற்கு இருதயம். ஏங்க, HMTல வாட்ச் விட்டுருப்பாங்க, ஆட்டோமேட்டிக் வாட்ச்னு பேருங்க. நான் சின்ன ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் கட்டியிருப்பேன். அது கையில் கட்டினா ஓடு, கழட்டி வச்சா ஓடாது. அந்த மாதிரி வாட்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்களா இல்லையா? அந்த வாட்ச் எப்படிங்க ஓடுது? பேட்டரியே இருக்காதுங்க, கையில் கட்டினா ஓடு, கழட்டி வச்சா ஓடாது. ஏன்? அசைவே இல்லைன்னா இயக்கம் இல்லை, அசைவு இருந்தால் இயங்குது இல்லையா? இதே தத்துவம் தான் உடல். நமது உடலில் உள்ள தத்துவம் என்னன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச் மாதிரிங்க. யாரெல்லாம் உடம்புக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்களோ நிணநீர் ஓடி போய் எல்லா நோயை குணப்படுத்திக்கிட்டே இருக்கும். சும்மா உட்கார்ந்தா நோய் வரும். சில பேர் ஓவரா வேலை செய்வாங்கங்க, ரெஸ்டே இல்லாம, அவங்களுக்கு நோய் வருங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும். உழைப்பு அதிகமா இருந்தாலும் வியாதிங்க, கம்மியா இருந்தாலும் வியாதிங்க, அளவா இருந்தா ஆரோக்கியம். அதனால இந்த அதிகமா வேலை செய்றாங்க சில பேர் இருப்பாங்கங்க, ரெஸ்டே எடுக்க மாட்டாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா வைத்தியம்? ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, அதிக வேலை செய்யறவங்களுக்கு என்ன வைத்தியம்? ரெஸ்ட் எடுங்க. சில பேர் இருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி, தூங்கி ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி, ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி இருப்பாங்க சில பேர். இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யுங்க. அநேகமாக இந்த 2வது கேட்டகரியில் உள்ளவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். எனவே நீங்களாக பார்த்து உடம்பை ஆட்டி காப்பாற்றிக் கொள்ளுமாறு கணம் கோட்டர் அவர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இங்க பாருங்க, வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. உடம்புக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உடம்புல வந்து ரத்த ஓட்டம் ஒழுங்கா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கலாம். பல பேருக்கு ஏன் தெரியுமா நோய் வந்திருக்கு? உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லைங்க. ஏங்க, கழுத்தை கூட யாரும் திருப்புறதே இல்லைங்க. பின்னால யாராவது கூப்பிட்டா எப்படிங்க திரும்பணும்? பொதுவா ஒரு குழந்தைய கூப்பிடுங்களேன், பின்னால் இருக்க ஒரு குழந்தை கூப்பிடுங்களேன், இப்படி திரும்பிப்பா, பார்த்துருக்கீங்களா? நம்ம அப்படி யாராவது கூப்பிட்டாங்கன்னா மொத்த பாடி போகும், அவ்வளோதான், அந்த முதுகு திரும்பாது. சில பேருக்கு கீழே உட்கார சொல்லுங்க, பெருமையா, நானா உட்கார்ந்து 40 வருஷம் ஆச்சு, எப்படி நல்லா இருப்பீங்க? முதல்ல நில்லு, அதுக்கப்புறம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி முதல்ல சமணங்கள் போட்டு உட்கார்ந்து எந்திரிங்க சொந்தமா. அதுவே முடியலீங்க, அப்புறம் வந்து சிகிச்சைகள் எதுக்கு வரீங்க? உங்க உடம்பு அப்படியே கெடுத்து வச்சிருக்கீங்க. குறை சொல்லிங்க,
வேற வழி இல்லை. சரி பண்ணாதாங்க சரி பண்ண முடியும். சொந்தமா உட்கார முடியலைங்க, எந்திரிக்க முடியலைங்க. அப்போ அதை சரி பண்ணாதான் நோய் குணமாகும். பாருங்க, மரியாதையா சொல்றேன், வாக்கிங் போங்க. இப்படி சொல்ல வேண்டியது இருக்குங்க. ஒன்று வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, எதையாவது பண்ணு, உடம்பு ஆட்டுங்க. பாருங்க, நீங்களா ஆட்டிட்டீங்கன்னா நோய் வராது. இல்லைன்னா யாராவது வீட்டில் வந்து ஆட்டி விடுவாங்க. பிசியோதெரப்பி. எனக்கு ஒருத்தர் டெய்லி வந்து ஆட்டி விடுறாரு, வெக்கமா இல்லை? அதுக்கு 500 ரூபா ஃபீஸ் வேற. அவரு நீங்களா நானே வந்து ஆட்டி விடுறேன். அப்படி ஓகே ஏங்க, அவமானமா இருக்குங்க. உங்க கையாட்டுறதுக்கு காலாட்டுறதுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. பாருங்க, ஒன்று வாக்கிங் போங்க, இல்லை ஜாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. எதுவுமே முடியலையா, யாருமே வீட்டில் இல்லாத போது 2 டான்ஸ் ஆடிருங்க. ஏதாவது குத்துப்பாட்டு போட்டு 2 டான்ஸ் ஆடிருங்க. ஏங்க, டான்ஸ் எல்லாம் தெரியலன்னு சொன்னா, டான்ஸே தெரியலையா, செந்தில் டான்ஸ் ஆடுங்க. ஹவா 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 ஏ ஹவா அப்படின்னு சும்மா விட மாட்டேங்க, நோயெல்லாம் குணமாயிருங்க. பல பேர் மூட்டு தேஞ்சு போச்சாமா. தேஞ்சு போக துரு பிடிச்சி போச்சு. வேற எங்க போய் சொல்லுங்க தேஞ்சு போச்சு. வேலை செஞ்சாதான் தேஞ்சு போச்சு. டெய்லருக்கு மூட்டு வலி வந்தாலும் தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவேன். உட்கார்ந்த இடத்துல சோபாவில் உட்காந்துட்டு மூட்டு தேஞ்சு போச்சுங்க. அப்படி பொய்யுங்க, துருப்பிடிச்சு போச்சுங்க வேலை கொடுக்காம. ஏங்க, முதுகு எலும்பெல்லாம் தேஞ்செல்லாம் போகாது, வேலை கொடுக்காம துருப்பிடிச்சுதான் போகுது. அதனால மறுபடியும் சொல்றேன், யோகா சென்டருக்கு போங்க. ரோடுக்கு யோகா சென்டர் வச்சிருக்காங்க, யாருமே போறது இல்லைங்க. ஒயின் ஷாப்ல மட்டும் கூட்டம் அப்படியே குபு குபுன்னு நிக்குது. இந்த பக்கமா தான் மெடிக்கல் ஷாப்ல நிக்குது. யோகா சென்டர்ல யாருமே இல்லை, ஆர்கானிக் ஷாப்ல யாருமே இல்லை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எனவே உழைப்பு நம்ம முக்கியங்க. நீங்க உழைச்சு பாருங்களேன், உடம்புக்கு வேலை ஹாப்பியா இருக்குங்க. பல பேருக்கு ஏன் தெரியுமா தூக்கம் வரதில்ல? நீங்க உடலுக்கு வேலையே கொடுக்கறது இல்லைங்க. உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் தூக்கம் வரும். யாருக்காவது தூக்கம் வரலையா? நான் தூங்கி 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்றீங்களா? என்கிட்ட வாங்க, நான் தூங்க வச்சு காட்டுறேன். இன்னைக்கு தூங்க வச்சு காட்டுறேங்க. இங்கிருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் நடந்தே கூட்டிட்டு போவேன். அங்க போய் படுக்க சொல்லுவேன், படுத்த உடனே தூங்கிடுவீங்க. இன்னைக்கு மட்டும் எப்படி தூங்க வந்துச்சு? உழைச்சா தூக்கம் வரும். உழைக்கிறதே இல்லைங்க. தண்ணி குடிக்கும் தண்ணீர் மருந்து, இழுக்கும் மூச்சுக்காற்று மருந்து, உழைப்பு மருந்து, சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனம் எல்லாமே மருந்துங்க. சரி, அடுத்த தூக்கத்துக்கு வருவாங்க. இங்க பாருங்க, யாரெல்லாம் தன்னை மறந்து தூங்குறீங்களோ நீங்க ஹாப்பியா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. யாரெல்லாம் டிஸ்டர்ப்டு தூக்கம், கனவு வருது, புரண்டு புரண்டு படுக்கிறது, நிம்மதியில்லா தூக்கம் இருந்தா அப்படிதாங்க நோய் இருக்கும். ஒன்று சொல்லட்டுங்களா? சொன்னா ஆச்சரியமா இருக்கும். தூக்கத்தில் மட்டுமே நமது உடம்பில் அனைத்து வியாதிகளும் குணமாகுது. தூக்கத்தில் மட்டுமே செல்கள் புதிதாக மாறுகிறது. தூக்கத்தில் மட்டுமே கழிவுகள் வெளியேறுகிறது. தூக்கத்தில் மட்டுமே மூளை ஷார்ப்பாக மாறுகிறது. தூக்கத்தில் மட்டுமே சக்தி கிடைக்கிறது. புரிஞ்சுக்குங்க, தூக்கத்தில் மட்டுமே அனைத்து வியாதிகளும் குணமாகுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன நினைச்சீங்க? தம்பி தூங்கும் போது எல்லா நோயும் குணமாகுதுன்னு சொல்றாரு. நானும் 40 வருஷமா தூங்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு ஏன் குணமாகலைன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சா? யாருக்கெல்லாம் சந்தேகம் வந்துச்சோ அதுக்கான பதில் சொல்றேன். நீங்க தூங்கவே இல்லை, மயக்கம் போட்டு கிடக்குறீங்க. முதல்ல தூக்கத்துக்கும் மயக்கத்துக்குமே யாருக்கு வித்தியாசம் தெரியலங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏங்க, தூங்குறது யாரு தெரியுமா? குழந்தைகளும் ஞானிகளும் மட்டும்தாங்க ஊர்ல தூங்குறாங்க, வேற யாருமே தூங்குறதே இல்லைங்க. தூக்கம் புரிய வைக்கிட்டா, காலையில எந்திரிச்சு எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்ம யாரு, எங்க இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சா உண்மையா தூங்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏங்க, நீங்க சிந்திங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் பிளாக் தண்டர் போறீங்க, கிஸ்கிந்தா போறீங்க, எம்ஜிஎம் போறீங்க, ஒன்றரெல்லாம் போறீங்க, தண்ணியில் விளையாடுறது இடம் இல்லையா, அங்க போறீங்க. காலில இருந்து நைட்டு வரைக்கும் தண்ணியில ஓடி ஆடி விளையாடிட்டு வந்து 4 மணிக்கு ஒரு லாட்ஜில் படுத்து தூங்குறீங்க. ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. எப்படி தெரியுமா இருக்கும்? ரூம்ல யாருமே இல்லை. எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம யாரு, இங்க எதுக்கு வந்து படுத்து கிடக்குறோம், நம்ம வீடு எங்க, இல்லை யாரு எங்க யோசிப்பா இல்லையா?
அதை விட முக்கியமான விஷயம், வெளியே 6 மணிக்கு எப்படி இருக்கு கிளைமேட்டு, அதை பார்த்து எப்படி தெரியுமா தோணும், காலையிலயா சாயந்தரமா தோணுச்சுன்னா நீங்க உண்மையிலே தூங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப சிந்திங்க, இந்த மாதிரி என்னைக்காவது தூங்குனீங்களா? யோசிங்க. எப்போ நீங்க சொல்றீங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது தம்பி, அதெல்லாம் 27 வருஷம் ஆச்சு தம்பி, எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சம்பவமே நடக்கல அப்படிங்கிறது புரியுது. இப்ப சொல்லுங்க, குழந்தைகள்லாம் பார்த்தீங்களா? நாளை காலைல குழந்தை போய் பாருங்க, ஒரு குழந்தை தூங்கி எந்திரிப்பா மப்பு பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்குங்க. அதுக்கிட்ட பேரு கேளுங்க, சொல்லாது. இங்க வான் கூப்பிடுங்க, வராதுங்க. ஏன்? அது உண்மையா தூங்கி இருக்கு. ஒன்னு சொல்லட்டா, உண்மையா தூங்கினா எந்திரிச்சுன்னா பிக்கப் ஆகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நம்மெல்லாம் எந்திரிச்ச உடனே பிக்கப், எந்திரிச்ச உடனே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்ப நீங்க தூங்கல, எந்திரிச்சு நைட் என்ன பார்த்து கேட்டேன், தூங்கல. புரிஞ்சுக்குங்க, சத்தியமா சொல்றேங்க, நம்மளாம் தூங்கி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. ஏங்க தூங்கினாதாங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், தூங்கினாதாங்க ஹாப்பியா இருக்கும். சரி விஷயத்துக்கு வரேங்க. ஏங்க நான் மீண்டும் சொல்றேன், இந்த 21 விஷயத்த பேசுறதுக்கு எனக்கு 42 மணி நேரம் வேணும். இருந்தாலும் 1 மணி நேரத்தில் கடை முடிக்கணுங்கிறக்காக நான் ஸ்பீடா பேசிட்டு இருக்கிறேங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி appakulam@gmail.com இமெயில் பண்ணீங்கன்னா அந்த 40 மணி நேரம் வீடியோ இருக்குதுங்க, அது அப்புறமா ஃப்ரீயா பாத்துக்குங்க. இங்க பாருங்க, இப்போ குழந்தை போல் தூங்குவது எப்படி சொல்லி தரேங்க. நாளையிலிருந்து நாமளும் குழந்தை மாதிரி தூங்கலாங்க. சொல்லிட்டுங்களா எப்படி தூங்குறதுன்னு? ஓகே, ரெடி. இங்க பாருங்க, இனிமேல் யாரும் நைட்டு படுத்து தூங்காதீங்க. படுத்து தூங்கினா தூக்கமே வராது, உட்கார்ந்து தூங்கினாதான் தூக்கம் வரும். அதற்கு இங்கே கூட சில பேர் உதாரணமாக இருக்கிறார்கள், அவர்களை அப்புறம் பார்த்துக் கொள்கிறேன். இங்க பாருங்க, நைட்டு பெட்ல படுக்காதீங்க, சமணங்கால் போட்டு உட்காந்துக்குங்க, முதுகு நேரா வச்சுக்குங்க, கழுத்து தொங்க போட்டுருங்க, கண்ணை மூடி இப்படிதாங்க உட்கார்ந்துகிட்டே இருங்க, படுத்து தூங்காதீங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உட்கார்ந்துகிட்டே தூங்கினாதான் டீப் ஸ்லீப் கிடைக்கும், படுத்து தூங்கினா கிடைக்காது. உட்கார்ந்துகிட்டே இருங்க, சரிங்களா? உட்கார்ந்துட்டே இருந்துட்டு எப்ப டீப் ஸ்லீப் கிடைக்குதோ அப்ப படுத்து தூங்குங்க. உடனே அடுத்த கேள்வி என்ன தெரியுமா வரும்? சரிங்க, உட்கார்ந்துட்டே தூங்க சொல்றீங்க, டீப் ஸ்லீப் வந்தா படுக்க சொல்றீங்க, எனக்கு டீப் ஸ்லீப் வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் அடுத்த கேள்வி. அதுக்கு ஐடியா சொல்றேங்க. உட்கார்ந்துகிட்டே தூங்கும் பொழுது திடீர்னு உங்களை அறியாம உங்க உடம்பு ஒரு ஜெர்க்காகும். இப்ப கூட பார்த்தேன், 2-3 ஜெர்க்க பார்த்தேன், நான் கண்ணு முன்னால பார்த்தேன். இப்ப ஆச்சு இல்லையா? நான் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே லைட், அதேதான். நல்லா நீங்க பஸ்ல போகும்போது ஆகும் அந்த மாதிரி, ட்ரெயினில் போகும்போது, ஸ்கூலில் வாத்தியார் பாடம் நடத்தும் போது நடக்குதா, அதே தான் உதாரணங்கள் பாருங்க. இனிமேல் நைட்டு வந்து உட்காந்துட்டே இருங்க. எப்போ தெரியுமா நம்ம ஆடுவோம்? நமது புத்தி மனம் தூங்க போனதுக்கு அப்புறம் தான் உடம்பு ஆடும். மனம் புத்தி இருக்கும் வரை தூக்கம் நிம்மதியாக இருக்காது, அப்பதான் கெட்ட கெட்ட கனவெல்லாம் வரும். புரிஞ்சுக்குங்க, கனவில்லாத தூக்கம் தான் நிம்மதியான தூக்கம். கனவு வந்தாவே நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். உட்கார்ந்து தூங்குங்கள், கனவு வராது. இன்னையில இருந்துங்க ஒன்று சொல்லட்டுங்களா, படுத்து தூங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, உட்கார்ந்து மட்டும் தூங்கினாவே போதுங்க. எல்லா ஆசிரமங்களிலும் படுத்து தியானம் செய்ய சொல்றாங்களா, உட்கார்ந்து தியானம் செய்ய சொல்றாங்களா? உட்கார்ந்து தியானம் செய்ய சொல்லுவாங்க. எல்லா மதங்களிலும் படுத்துட்டு இறைவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ண சொல்றாங்களா, உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ண சொல்றாங்களா? சம்மணம் போட்டு முதுகு நேரா வச்சு ஒரு நாளில் எவ்வளவு நேரம் உட்காடுறீங்களோ உங்களுக்கு தூக்கம் வரும், நிம்மதி வரும், உடம்புல கழிவெல்லாம் நீங்கும், எல்லாமே சரியா போங்க. இனிமேல் இரவு யாரும் படுத்து தூங்காதீங்க, உட்கார்ந்துட்டே தூங்குங்க. ஜர்க்காச்சுன்னு வச்சுக்கங்களேன். இங்க பாருங்க, 1 உடனே படுத்துறாதீங்க, 2 இன்னிட்டே இருங்க, 3 ஒரு 10 முறை எண்ணுங்க. எப்படி தெரியுமா இருக்கணும்? அப்படியே படுக்கலாம்னு தோணும், அப்ப படுங்க. காலைல எந்திரிச்சு குழந்தை மாதிரி எந்திரிப்பீங்க, அன்னைக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும்.